Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மிக்ஸ்டு வெஜிடபிள் பராத்தா. அதாவது கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். கேரட் எடுத்துக்கலாம். பீன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா அது வந்து என்னென்னா மசியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துருக்குறோம், கொடமிளகாயும் ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சமாக கொடமிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். கோதுமை மாவை நம்ம பிசைஞ்சிட்டு அது கூட ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கணும். அதாவது பொறுமையாக தேய்ச்சி தான் நம்ம செய்யணும். இது வந்து என்னென்னா லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன ஈவினிங் அதாவது டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பன்னீரில் நியூட்ரிஷனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கேரட் ரொம்ப நல்லது, கேப்சிகம் இதெல்லாமே கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கட்டாயம் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் பராத்தாக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்னால் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், கேரட், இது அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணுங்கிறதுல ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொடமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஆம்ச்சூர் பவுடர் ஆப்ஷனல் தான். நான் வந்து இன்றைக்கி சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு கூட ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறிட்டுருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம். பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணல. ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்கிறதுனால ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மாவு ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 4 உருண்டைகள் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வரமாவு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி வரமாவு எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இதை நல்லா அப்படியே தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம இந்த வெஜிடபிளில் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம ஒரு 4 உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு உருண்டைகளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரமாவை எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். அப்படியே மெதுவாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லைட்டாக அப்படியே ஓரத்தில் மட்டும் அப்படியே தேய்ச்சிக்கலாம். ஒரு சிலத்தில் வந்து என்னென்னா கொஞ்சம் லைட்டாக வரும், ஒரு சிலத்தில் வராது. ஏன்னா மாவு வந்து நம்ம வந்து ஓரத்தில் இந்த சேர்த்துறதை பொறுத்து இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம சரி பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தவா வச்சுக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே அப்படியே லைட்டாக நம்ம நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கலாம், கடலெண்ணெய் கூட அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக இது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லா மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். நம்ம மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் நல்லா வெந்தால் போதும். இது நல்லா அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே அப்படியே லைட்டாக நம்ம நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக இது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லா மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் லேயராக வரும். சுவையான வெஜிடபிள் பராத்தா ரெடி.
மிக்ஸ்டு வெஜிடபிள் பராத்தா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோ. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.